எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க தரது பார்த்திங்கன்னா திருவள்ளூர் நல்ல வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். ஒரு வேக்கன்ட்ல தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட் 250 மீட்டர் தான் வரும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஏரியா. பெரிய ரோடு, எல்லாமே 40 ஃபீட் ரோடு. நிறைய பங்களா மாதிரி வீடுலாம் கட்டிருக்காங்க. இங்கே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நிறையா இருக்குது. இதில் நம்ம ஒரு வேக்கன்ட் லேண்டு, ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி இங்கே ட்ரைனேஜும் இருக்குது, அது ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இது வந்து ஈஸ்ட் சைடு 60 அடி ரோடு, 60 அடி ஃப்ரண்டேஜ், 40 அடி ரோடு, ரெண்டு பக்கமும் 40 அடி ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகே, இதுதான் இந்த லேண்டு நம்ம பார்க்க வந்திருக்க லேண்டு. இந்த லேண்டை பார்க்கறதுக்கு முன்னாடி சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து எவ்வளோ தூரம், மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, அதாவது பூந்தமல்லி ரோடு, திருவள்ளூர் டு பூந்தமல்லி ரோடு, அது மணவாளன் நகர் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்லேருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது நம்ம பார்க்கலாம், ட்ரோன் வீடியோ பார்க்கலாம். ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நல்லா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி 280 மீட்டர் தான் உங்களுக்கு வந்து ஜிஹெச்லேருந்து இருக்கும். இது வந்து நம்ம போகிறது ஈஸ்ட் சைடில் போயிட்டுருக்கேன். நல்ல ஒரு பெரிய ரோடு. இந்த லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் வரும். இந்த லாஸ்ட் வரைக்குமே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோடு நல்ல பெரிய ரோடு. நிறைய காலி இடம் இருக்குது, நிறைய வீடுகளும் இருக்குது. அதில் நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு அந்த சைடில் பார்க்கலாம் எப்படி இருக்குது, சவுத் சைடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நான் இருக்கிறது ஈஸ்ட் சைடு, சவுத் சைடும் பார்க்கலாம். அது எந்தளவுக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. மெயின் ரோட்லேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து உங்களுக்கு 280 மீட்டர் தான், 280 மீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட டிஸ்டன்ஸு. நல்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. எல்லா ரோடுமே பெரிய ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டு பக்கம் 40 அடி ரோடுன்றது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஈஸ்ட் சைடு 60 அடி ஃப்ரண்டேஜ் ஆகும், சவுத் சைடில் 40 அடி ஃப்ரண்டேஜ் ஆகும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் சேர்ந்து எடுத்துக்கலாம். 30-40 2 ஒரே ஃபேமிலி 2 பேர் இருக்கீங்கன்னா வீடு கட்டுறதுக்கும் சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இது மாதிரி சைஸ் வந்து ரொம்ப ரேர் கிடைக்காது. ஏன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டி ஒரு பக்கம் 60 அடி. அப்போ வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் வச்சு நீங்கள் வீடு கட்டிக்கலாம். 2 பேர் கட்டலாம், ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாலும் சேர்ந்து எடுத்துக்கலாம். நல்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. 1969 போட்ட ஒரு லேஅவுட்டு, 1969 போட்ட லேஅவுட். அதனால் நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஓல்டு லேஅவுட் இது. அப்படியே பிளான் அப்ரூவல் வாங்கி நீங்கள் பில்டிங் கட்டிக்கலாம். வாக்கப் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்துட்டு மெயின் ரோடு வந்துடும். 1.5 கிலோமீட்டர் இங்கே வந்து திருவள்ளூர் ஸ்டேஷனு, 1.5 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட் வரும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கி வச்சிங்கனாலும் ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஏன்னா இது மாதிரி 40 அடி, 2 பக்கம் 40 அடி ரோடில், திருப்பி நான் சொல்கிறேன் 2 பக்கம் 40 அடி ரோடில் கிடைக்காது. ரொம்ப ரேரான ஒரு ப்ராப்பர்ட்டி. பின்னாடி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது எல்லாமே 3 சைடுமே வந்து ஓப்பன் தான். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,900 rupees per square feet கோட் பண்ணுறாங்க. நியர்லி ப்ரைஸ் வந்து 1,18,00,000 வரும். 1,18,00,000 ஸ்லைட்லி நெகோஷியபிள். தொடர்ந்து எங்களோட சேனலை பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.